ஹாய் டா சோல்ஜர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஐ எம் யோர் ஜெக்கி சியோன். இன்னைக்கு நம்ம ஜின்னோ பார்க்க தாண்டா ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்கடா டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லே ஜின்னோட பொண்ணும் ஜின்னும் அந்த சோஃபாவில் வந்து ரொம்ப டயர்டாக வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு ஜின்னோட பொண்ணு, மம்மி மம்மி எனக்கு ஒரு ஜூஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே ஜின் அங்கிட்டு, பொண்டாட்டி எனக்கு ஒரு ஜூஸ், ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னோட ஒய்ஃபும் கிச்சன்லேருந்து வந்துட்டு, நான் என்ன ஷாப்பாக வச்சுருக்கேன், ரெண்டு பேரும் ஆர்டர் போட்டோன்னே வரதுக்கு கேட்குறேன். ரெண்டு பேரும் வெளில இருந்தானே வரீங்க, வெளிலே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்தா என்ன? மம்மி என்னதான் ஜூஸ் குடித்தாலும் நீ தர ஜூஸ்க்கு ஈடாகுமா சொல்லு? இப்படியே பேசியே ஆளை கவுத்தர்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஒய்ஃபும் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஜின்னோட பொண்ணு நேம் வந்து நம்ம நைரான்னு வச்சுக்கலாம்டா. நைரா உடனே ஜின் சைடு திரும்பி, பா ஏன்ப்பா இந்த மாவை கட்டினேன், பால் ஒரு ஜூஸ் கேட்டதுக்கு 1008 பேச்சு பேசிட்டு போகிறான், விடு, உனக்கு தெரியாத நைரா அவள் எப்போவுமே இப்படிதான்னு. டேடி நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுக்கலாம், இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணதுக்கு டேடியும் தான் நினச்சேன், பட் கொடுத்து வைக்கலையே கண்ணு. ஜின்னோட ஒய்ஃப் நேம் வந்து ஐரான்னு வச்சுக்கலாம். என்ன சார் புரியல எனக்கு, என்ன சொன்னீங்க? ஓ நான் அவ்வளோ இதாக இருக்கேனா? ஓகே சார், நீங்கள் போயிட்டு அவங்களோட எக்ஸ் இருக்காங்களே, எக்ஸு அவங்களே தேடி கண்டுபிடிச்சி இப்போ கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க, கிளம்புங்க. என்னது எக்ஸா? டேடி என்ன சொல்லவே இல்லை? நைரா கொஞ்சம் வாய மூடி. பொண்டாட்டி அதெல்லாம் இல்லடி, நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஐயோ சார் இவ்வளோ சலிச்சிட்டு ஒன்றும் பேச தேவையில்லை, தயவு செஞ்சு கிளம்புங்க போங்க, அவள் வெயிட் பண்ணிகிட்ருப்பா உங்களுக்காக. அவள் வெயிட் பண்ணா நான் ஏண்டி ஒன்று கல்யாணம் பண்ண போகிறேன். ஹலோ சார், நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க, என் காதில் விழுவுது. ஐயோ என் வாய் தான் எனக்கு சூனியமே. சாரிடி, சத்தியமாக நான் தெரிஞ்ச ஒன்றுமே பேசல. எனக்கு தெரியும், உனக்கு எப்போவுமே அவள் தான் முக்கியம், அவளை ஒரு நாள் மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், சரியா? அப்படிலாம் இல்லடி, அவள் வேறு ஒருத்தனோட ஒய்ஃப், அவளை எப்படி நான் அப்படி பார்க்க முடியும்? அதுவும் இல்லாமல் எனக்குன்னு நீ இருக்க, சரியா? எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் எவ்வளோ முக்கியம்னு, அவள் எவ்வளோ முக்கியம்னு. இப்போ நீ உன் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்ததுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஜின்னோட ஒய்ஃபும் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கிட்டு தான் நைரா அப்படியே உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஜின் ஐராவை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியாமல் அவங்களோட சீக்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு ஓடி போயிடுறான். ஓடி போனோடனே இங்கே தான் ஐரா அவள் சீக்கில் கை வச்சுட்டு, எருமை ஜின் அறிவே இல்லை, பாப்பா இருக்கா அறிவு கட்டுவனே அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி நைராவை பார்க்குறாங்க. பார்த்தா நைரா அவளோட கன்னத்தில் கை வச்சுட்டு நடக்கிறதுலாம் அவ்வளோ இதாக சீரியஸாக பார்த்துட்ருக்கா. உடனே நைரா கிட்ட போயிட்டு, என்னடி என்ன பார்வைங்க, நாளைக்கு உனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது தானே, போயிட்டு அதுக்கானதெல்லாம் எடுத்து வைப்போ. மம்மி எனக்கான சொல்லு, டாடி நிஜமாலே ஒரு பொண்ணை லவ் பண்ணாரா? ஆமாம், ரொம்ப சோல்ஃபுல்லாக ஒரு பொண்ணை லவ் பண்ணார், அந்த பொண்ணுனால ரொம்ப கஷ்டமும் பட்டார். மம்மி இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நான் அவனோட ஒவ்வொரு கஷ்டத்துலையும் கூட இருந்து பார்த்தபடி, எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? நாங்கள் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி செம்ம மம்மி எனக்கு இந்த ஸ்டோரி சொல்கிறியா? அடியே அந்த ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களோட 3 வயசுலேருந்து சொல்லணும். ப்ளீஸ் மம்மி சொல்ல மம்மி ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, போய் தூங்கு, நாளைக்கு காலேஜ் போகணும்ல, சீக்கிரம் போ. நீ சொல்லவே மாட்டேன், நான் போய் டேடிகிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைராவும் ஓடி போகிறா. என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐராவும் அவளோட கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறா. இங்கே ஓடி ஜின்கிட்ட போன நைரா நம்ம ஜின்னு அவரோட தலைவனையை கட்டி பிடிச்சிட்டு வெக்கப்பட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு, டேடி உனக்கு 42 ஏஜ் ஆயிடுச்சு, இப்பயுமே ஷையானா இவ்வளோ அழகாக இருக்கே டாடி. நைரா என்னடி பேசுகிற? நானா ஷையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ டாடி பொய் சொல்லாத, மூஞ்சில தெரியுது. சரி விட, நீ என்ன கண்ட்ரா வேணா பண்ணிக்கோ, அது இங்கே தேவையில்லை. எனக்கும் லவ் ஸ்டோரி மட்டும் சொல்ல ப்ளீஸ். அதெல்லாம் கிடையாது, போய் தூங்குற வழியாக பாருப்போ. டாடி சொன்னால் தாண்டா போவேன், இல்லாட்டி போக மாட்டேன்டா. என்னடி மரியாதைலாம் தெரியுது? அப்பண்டி நான் அப்போ நினச்சனால தான் டாடின்னு கூப்பிட்ருக்கேன், இல்லாட்டி வாடா போடான்னு வரும். வாடா போடான்னு வரதுக்குள்ள டக்குன்னு ஸ்டோரியை சொல்லு. ஐராவும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஜூஸ் போட்டுட்டு மேலே வந்து ஜின் கையிலையும் நைரா கையிலையும் ஒவ்வொரு கிளாஸ் கொடுக்குறாங்க. ஐரா உடனே
ஜின்னுட்ட, ஜின் என்ன கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கு ரெண்டு பேத்துக்கு இடையில? ஏய் உனக்கு தெரியாதா, எல்லாம் நீ செஞ்ச வேலை தான். சரி சொல், நானும் கேட்குறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு உன் ஸ்டோரிலாம் கேட்டு. ஏய் உனக்கு தெரியாதா அந்த ஸ்டோரி? தெரியும், எனக்கும் தெரியும். இந்த நீ வந்து 1008 தடவை என்கிட்ட சொல்லிட்ட, அதுவும் எனக்கு தெரியும், மனப்படமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் உன் வாய்ஸ்லேருந்து உன்னோட லவ் ஸ்டோரி கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா. கடவுளே, எவனுக்குமே இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி புள்ள அமையாது. புள்ள என்னன்னா டேரெக்டாக அப்பன்ட்டே வந்துட்டு அப்பனோட லவ் ஸ்டோரி கேட்குறான், அதுவும் எக்ஸோடது. பொண்டாட்டியும் என்னன்னா அந்த லவ் ஸ்டோரி கேட்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். ஐயோ டேடி போதும், அம்மாவே பர்மிஷன் கொடுத்துருச்சு, சொல்ல ஸ்டார்ட் பண்ண. சொல்லியே ஆகணுமா? ரெண்டு பேருமே அட் அ டைமில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்னைக்கு காலையில் 6 மணி. டேய் டாடி, இதெல்லாம் வேலைன்னு வந்த வெள்ளக்காரன் அந்த படத்தில் பார்த்தாச்சு. உன்னோட ஸ்டோரியை ஒழுங்காக சொல்லு. ஐயோ டீலடா எப்போ? சரி இப்போ உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்கடா, ஜின் ஃபேமிலியோடு சேர்ந்து நம்மளும் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். அப்படியே ஒரு 29 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு அழகா பினோஃபார்ம் போட்டு 2 சைடும் அவளோட போனிடைல் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுது. அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. வீட்டில் ரெடியாகி உட்காந்துருக்கா. அவங்க அம்மா அவளுக்கு சுற்றி போட்டுட்டு, தங்க பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்கூல் போயிட்டு அழக்கூடாது ஓகேவா? அம்மா ஒன்று ஃபாஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுப்பேன், ஓகே சரியா? மம்மி நான் ஸ்கூல் போக மாட்டேன். ஐயோ சொல்லும், இப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? ஸ்கூல் போனால் தான் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஓகே? மம்மி எனக்கு ஃப்ரெண்ட்ஸு வேணும் மம்மி. பாப்போ அப்போல்லாம் சொல்லக்கூடாது சரியா? ஒழுங்காக போய் நம்ம படித்தாதான் நல்லா ஒர்க் பண்ண முடியும், நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாம். நான் போக மாட்டேன், அப்போல்லாம் சொல்லக்கூடாது, வரியா இல்லையா நீ இப்போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மாவும் அவளை மிரட்டி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, அது நீங்கள் தான் வயன். நீங்கள் உடனே அழகாக நடந்து உங்கள் பாட்டிக்கிட்ட போகிறீங்க. உங்கள் பாட்டியும் உங்களை சுற்றி போட்டுட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, புள்ளைய விட்டோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும் சரியா? அம்மா வீட்டுக்கு போகிறேன், அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது சரியா? அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே உங்களோட அம்மாவும் சரிங்க அத்தை போயிட்டு வந்துடுறேன். உங்கள் அம்மா இது மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கையும் பிடிச்சி உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் போகிறப்போ அழுதுகிட்டே போகிறீங்க. ஒவ்வொரு சொட்டு கண்ணீராக உங்கள் கண்ணிலேருந்து விழுந்துகிட்டே இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா அவங்க மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு, நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளை நல்லா படித்தாதான் அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உங்கள் அம்மாவும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போய் விட்டானே நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. அம்மா போகாதம்மா, மம்மி ப்ளீஸ் மம்மி கூட இரு மம்மி ப்ளீஸ் மம்மின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் உள்ளே போய் கிளாஸ்குள்ளே உட்காந்துருக்கீங்க. அந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தா உங்கள் கிளாஸ் அப்படியே தெரியும். உங்கள் அம்மாவும் அந்த ஜன்னல்லேருந்து உங்கள் கிளாஸ் பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி அழுதுட்ருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் அழுதுட்டு அதோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே உங்கள் சைட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி பையன் உங்கள்கிட்ட வரான். வந்துட்டு, ஏய் ஏன் அழுவுற? நான் எங்கள் அம்மாட்ட போகணும், எங்கள் அம்மா எனக்கு வேணும். ஏய் மதியம் போயிடலாம், ஜாலியாக இரு, நாங்களாம் இருக்கோம்ல அப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே உங்களை சுற்றி ஒரு 4 பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த 4 பேரும் உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏய் அழாதப்பா, அதில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு பேர் தாரா, ஒரு பொண்ணு பேர் ஐரா. 2 பசங்க, ஒருத்தன் பேர் ஜிமின், இன்னொருத்தன் பேர் ஜின். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பான் இல்லையா, அது வேறு யாரும் இல்லை, தயாங் தான். அப்படியே ஜின் சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஜின்னோட பொண்ணு ஐரா, டாடி அந்த ஐரா இந்த ஐராவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டோடனே ஜின்னோடனே ஆமாம். ஐரா உடனே ஏய் குறுக்க பேசாதடி, அவன் தான் ஏதோ ஃபீலிங்கில் சொல்லிகிட்டு இருக்கான்ல, சொல்லட்டும் பா நீ கண்டினியூ பண்ணுப்பா. வயனும் அவங்க சமாதானப்படுத்தினோடனே சமாதானம் ஆயிடுறா. அவங்களோட ஜாலியாக விளாண்டுட்டுருக்கா. ஈவினிங் போல் அவங்க அம்மா கூப்பிடலான்னு வராங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கா. அந்த ஜன்னல் சைட்லேருந்து பார்க்குறாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத. அவங்க அம்மாவும் ஹாப்பி ஆகிட்டு ஓகே இனிமேல் பாப்பா வந்து கரெக்டாகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போதே வயன் எல்லாத்துட்டையும் ஹே பாய் பாய் ஹே பாய் அப்படி சொல்லிட்டே போகிறா. அவங்க அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே வந்து அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க.
மறுநாள் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போகணும் பாப்பா எந்திரி அப்படின்னு சொன்னோடனே ஒயின் டக்குன்னு எந்திரிச்சு அவளாவே அவளை கிளப்பிக்கிறா. அவங்க அம்மாக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது நேற்று வரைக்கும் ஸ்கூல் வேண்டாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு இப்போது உடனே எந்திரிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்றப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி ஒயனும் போகிறா. அவளோட கேஜி ஸ்டடீஸ்லாம் அவ்வளோ ஹாப்பியாக போகுது. அவளோட ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கா. தென் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரா. உங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் வேறு ஸ்கூல் போய் சேர்றீங்க. சேர்றப்போ உங்கள் கூட யார் வந்திருக்கா பார்த்தோம் அப்படின்னா ஜின் மட்டும்தான் உங்கள் கூட இருக்காரு. மற்றபடி எந்த ஃப்ரெண்ட்ஸுமே உங்கள் கூட இல்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல ஜின்னாக தான் நம்ம கூட இருக்கானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக ஜின்னோட பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த 2 இயர்ஸும் நல்லா தான் போயிருக்கும். ஜின் கூட ஹாப்பியாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட ஜாலியாக இருந்திருப்பீங்க. அப்படியே டேஸ் எல்லாம் பாஸ் ஆகி நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட் போகிறீங்க. அப்போது ஏ செக்ஷன் பி செக்ஷன்னு சொல்லிட்டு 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. உங்கள் செக்ஷனில் ஜின் வரல, நீங்கள் வந்து பி செக்ஷன், ஜின் வந்து ஏ செக்ஷன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போது 1 வீக் கிட்ட செம்மையாக அழுகுறீங்க. ஜின்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின்னும் வந்துட்டு இன்டர்வல் டைமில் லஞ்ச் டைம்லலாம் உங்களை வந்து பார்த்துட்டு போவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தீங்க ஜாயின் பண்ணி. இப்போது யாருமே இல்லை. நீங்கள் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே வந்துட்டு கனெக்டடாக இல்லை. அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவங்களோட குரூப்பே வந்து இழந்துட்டா ஒயன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜின் மட்டும் அவன் கூட இருந்தா. அதுக்கப்புறம் ஜின்னையும் அவள் வந்துட்டு இது பண்ணுறா, விட்டு போகிற நிலைமை இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக புரியலை. அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அக்செப்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வேறு ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணுறா. வேறு ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றப்போ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளோட எஜுகேஷனும் ரொம்ப லோவாகுது. அப்படி ஆகும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளை வந்து ஒரு டியூஷனில் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவளோட 7th ஸ்டாண்டர்ட் அப்போது அவளை ஒரு டியூஷனில் சேர்த்து விடுறாங்க. டியூஷனில் சேர்த்து விடும் போது ஒயன் ரொம்ப சோகமாக போகிறா. ஓகே பரவாயில்ல இதே நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போகிறா. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 5 பேருமே அவள் கூட இருக்காங்க. அந்த டியூஷனில் தான் படிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹே ஐரா, தாரா, டே ஜின்னு, ஐயோ ஜிமினா, எல்லாமே இங்கே தான் இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லிட்ரலி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? டே ஒன்று தெரியும் டி, வா பார்த்துக்கலாம். அந்த டைமில் உங்களை விட ஹாப்பியான பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ எல்லாருமே ஜாலியாக டியூஷனுக்குள்ளே போய் ஹாப்பியாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே டேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டியூஷன் மிஸ் வந்து டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஜிக்ஸாக்காக உட்காந்துருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருப்பான். அவன் வேறு யாரும் இல்லை, ஜின் தான். எல்லாருமே ஜிக்ஸாக்காக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க காட்டுறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஜிக்ஸாக்காக உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிராஸில் யார் உட்காந்துருப்பா பார்த்தோம் அப்படின்னா டேவோட கிராஸில் ஜிமின், ஜிமினோட கிராஸில் தாரா, தாராவோட கிராஸில் ஐரா. தென் உங்களுக்கு பக்கத்தில் யார் உட்காந்துருப்பா பார்த்தனா ஜின் தான் சூப்பராக படிப்பாரே, அவருக்கு யாராவது சொல்லி தரணுமா? அவசியமே இல்லை. ஸோ அதனால் அவர் வந்து அப்படி உட்காந்துருப்பாரு. உட்காந்துருக்கும் போது நீங்கள் எழுதிட்டு டேக்கு காட்டுவீங்க. இங்கிட்ட ஜிமினா, டே 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 காட்டுடா, டே எதுக்குடா இப்போ உட்கார வச்சிருக்க? இப்படி ஏன்டா அப்படி மலை மாடாட்டம் உட்காந்துருக்க? டே எருமை, டே காட்டுடா, டே 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 லூஸ் வேலை அப்படின்ற மாதிரி ஜிமினா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். டே என் சைடு காதலே வாங்கலை. அவன் பாட்டுக்கு உட்காந்து ஒயன் காட்டுறத எழுதிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தா அவங்க 3 பேரையும் பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா ஜிமினுக்கு பின்னாடி தாரா, தாராக்கு பின்னாடி ஐரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒன்றே டேட்ட டே காட்டுட்டே அப்படின்றீங்க. டே ஒயன் நான் என்ன காட்ட மாட்டேன், நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு எனக்கு காட்டு, நான் முதல்ல எழுதி முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் டேக்கு காட்டிகிட்டே இருக்கீங்க. டே பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்கான் அவன். ஆனால் ஜிமினுக்கு காட்டவே இல்லை. ஜிமினுக்கு கடுப்பாயிட்டு அதாவது உங்களுக்கு பக்கத்தில் ஜின் உட்காந்துருப்பா இல்லையா, ஜின்னுட்ட ஜின் காட்டு, ஜின் ப்ளீஸ், ஜின் கொஞ்சமாவது காட்டுறா, நல்லவனே டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஜின் வந்து காதில் கூட வாங்கலை. அப்படியே உட்காந்து எழுதிட்டே இருக்கான்.
ஐயோ! இவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நான் படுற பாட்டு இருக்கே. ஒருத்தன் பார்த்து எழுதுறான், அதை கூட காட்ட மாட்டான். இன்னொருத்தன் அவன் பாட்டுக்கு எழுதுறான், கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் மாரடிக்க முடியல கடவுளே அப்படின்ற மாதிரி ஜிமின் புலம்பிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு பார்க்கும்போது பாவமாக இருக்குது. தான் காட்ட மாட்டான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே ஜின்னை கூப்பிடுறீங்க. ஜின், கொஞ்சம் அவனுக்கு காட்டேன், பாவம் தானே அவன் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்கிறீங்க. சொன்ன உடனே ஜின் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜிமினுக்கு காட்டுறான். அதை பார்த்து தாரா, அதுக்கப்புறம் ஐரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுதி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் டேவை பார்த்து ஜிமின் செம்மையாக திட்டுறான். டேய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? நாங்கள் 3 பேர் பின்னாடி உட்காந்துருக்கோம், நீ எப்படா எழுதி முடிப்ப? நீ எழுதி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? டேய், இப்போ நான் மார்க் வாங்க வேணாமாடா? ஓ சார், மார்க் வாங்கணுன்றதுக்காக நாங்கள் அப்படியே வந்துட்டு இப்படியே உட்காந்துருக்கணுமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் இடையில போய் அப்பா நிப்பாட்டுங்க, எழுதி முடிச்சாச்சுல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க. அந்த கடையில் போயிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கி தரீங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. மறுநாள் அதே மாதிரி ஸ்கூல் போயிட்டு டியூஷன் வரீங்க. டியூஷன் வரும்போது அந்த மேம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து அந்த டெஸ்ட் எழுதிருப்பீங்க இல்லையா முதல் நாள், அதுக்கான பேப்பரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை ஃபஸ்ட் மார்க் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்க. ஆஸ் யூஷுவல் ஜின் தான் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ரொம்ப சோகமாக போயிடுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த செகண்டில் சோகமானதை ஜின் பார்த்துருப்பாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் பேப்பர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. செகண்ட் ஆஸ் யூஷுவல் வாயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேப்பர் தராங்க. நீங்களும் வாங்கிட்டு ஹாப்பியாக ஆயிடுறீங்க. மற்றவங்க எல்லாமே ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாமே வந்துட்டு நைட் ஸ்டடி யாரும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஜாலியாக போயிடுது. ஜாலியாக கிளம்பி எல்லோரும் வெளில போகிறீங்க. வெளில போயிட்டு அதே மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. இதான் உங்கள் டெய்லி ரொட்டீனாக இருக்கும். அப்படியே இருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா ஜின்னோட வீடு எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு போகிற வழிக்கு ஆப்போசிட் வேல ஜின்னோட வீடு இருக்கும். பட் டேவோட வீடு உங்கள் வீடு ஃபஸ்ட் தெரு அப்படின்னா டேவோட வீடு செகண்ட் தெரு, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் டேவும் எப்போவுமே ஒன்றா போயிட்டு ஒன்றா தான் வருவீங்க. அப்படி வரதை பார்த்துட்டு டியூஷனில் உள்ளவங்க அந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து உங்களையும் டேவையும் வந்து சேர்த்து வச்சு பேசுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. நீங்கள் அப்படியே இருப்பீங்க, ஒரு நாள் நின்றுட்டுருப்பீங்க. அதே மாதிரி அந்த சீனியர்ஸ் வந்து இவ்வளோ வந்து வம்பிழுத்துட்டு போவாங்க. அது ஜின்க்கு பார்க்கும்போது ரொம்ப கோவமாக இருக்கும். ஜின் என்ன பண்ணுவான் அப்படின்னா செம்மையாக வச்சு அடிச்சிருவான் அந்த சீனியர்ஸை. அடித்ததுக்கப்புறம் நீங்கள் தான் போய் விளக்கி விடுவீங்க. விளக்கி விட்டுட்டு வருவீங்க. அப்போ தான் வரும்போது அந்த சீனியர்ஸ்லாம் போயிட்டு அந்த மேம்கிட்ட போய் சொல்லிடுவாங்க எல்லாமே. அந்த மேமும் உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போதே அயன் என்னாச்சு, ஏன் ஏன் ஜின் வந்து அவனை அடித்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே நீங்கள் இல்லை மேம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம், ஸோ அதனால் அடிச்சிட்டாங்க. என்ன ப்ராப்ளம் சொல்ல முடியாது அவனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேம் அவங்க என்னையும் டேவையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க மேம். சத்தியமாக எங்கள் யாருக்குமே பிடிக்கல. எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டோம், எனக்கும் டேக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அது மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஜின்க்கு கோவம் வந்து அடித்தான், இல்லாட்டி அடிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சொன்னோன்னே அந்த மேம் வந்து அவங்கள பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. டேரெக்டாக உங்கள்கிட்ட தான் வராங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு ஒயன் என்ன இருந்தாலும் நீ வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத அடிதடிக்குள்ளெல்லாம் இறங்கக்கூடாது. என்ன பழக்கம் இது, எடுத்தோடனே கை நீட்டுற பழக்கம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை எல்லாத்துக்குமே செம்ம கோவம் வந்துருச்சு. செம்ம கோவம் வந்துட்டு நீங்கள் உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. போயிட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுகுறீங்க, செம்மையாக அழுகுறீங்க. எல்லாருமே வராங்க. வந்துட்டு அல்லாத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு அந்த டியூஷனே பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு யோசிக்கிறீங்க போகலாமா வேணாமா அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு தோணுது சரி போவோம், இப்போ என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் நம்ம போனது, அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. போகிறீங்க. போகிறப்போ அன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்குது, அதாவது டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஜிக்ஸாக்காக உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே எழுதவே இல்லை. உங்களுக்கு ஃபுல்லாக நேற்று என்ன நடந்துச்சோ அது மட்டும்தான் தோணிச்சே இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நம்ம மேலே தப்பே இல்லை அப்படின்றப்போ இன்னொருத்தவங்க நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி கேட்கவே இல்லை, கேட்டுமே அது அவங்களுக்கு புரியவும் இல்லை அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. நீங்கள் அந்த டெஸ்ட்டில் ஃபெயிலும் ஆயிடுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டில் 3 மார்க் வாங்கியிருந்தீங்க. அதே மாதிரி ஜின் உங்களை விட 1 மார்க் கம்மியாக 2 மார்க் வாங்கியிருக்கான்.
நீங்கள் திரும்பி பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இனிமேல் இப்படிலாம் இருக்காத, ஒழுங்கா படி. ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்சிட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே ஐரா வந்துட்டு 2 பேரும் நிப்பாட்டுறீங்களா, உங்களால் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், படிங்க படிங்கன்னா கேட்க மாட்டீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே நீங்கள் ஒன்னே சிரிக்கிறீங்க. அங்கிட்டு ஜின், நான் படித்தா நீ படித்த மாதிரியா, நீ படி ஃபஸ்ட்டு படித்து எழுதுடி. மிஸ்டர் ஜின், நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. வயன், நீ படிக்காமல் என்னடி பண்ண? உன்னை நம்பி ஒரு 4 பேர் இருக்கும்னு உனக்கு தெரியாதா? ஞாபகமே இல்லையாடி எருமை அப்படின்னு சொல்லி திட்டின ஜின் வந்துட்டு ஐராவோட காதை பிடிச்சி திருவி, என்ன நீ படிச்சுட்டு வந்து நீ எழுதுறி, என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐரா உடனே ஜின்னை பார்த்து, எருமை மாடு காது விடு, காது வலிக்குது. சனியா எப்பா காது போட்டு இப்படி பண்ணிட்டான், எருமை மாடு வாடி மாமனி, இனிமேல் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐராவும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் சிரிச்சு நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. ஓகே அந்த மாதிரி விட்டுட்டாங்க. டேஸ்லாம் பாஸ் ஆகுது. அந்த டைமில் ஜின் வந்து உங்களை பார்க்குற பார்வை, உங்களுக்காக செய்கிற விஷயம் எல்லாத்துக்குமே புரிய வைக்குது அவன் உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த குரூப்பில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஒன் டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டியூஷனுக்கு வரல, அவன் அன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிருப்பான். நீங்கள் வரலன்னொன்னே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, டேவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவான். டே வந்து அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து உங்களை விடுவான். ஸோ அதனால் டேவை கூட்டிகிட்டு வருவான் உங்கள் வீட்டுக்கு. ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஜின் வந்து ஒரு ஓரமாக போய் நின்றுப்பான். டேவை விட்டு உங்களை கூப்பிட சொல்லுவான். டேவும் வயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல் முன்னாடி நின்று கத்திட்டே இருப்பான். அங்கேருந்து உள்ளே இருந்து உங்கள் தாத்தா வருவாங்க. தாத்தா வந்துட்டு, யார் பண்ணி? நான் வயனோட ஃப்ரெண்டு, வயனை வந்து கூப்பிட்டு போகலான்னு வந்தேன், டியூஷன் மிஸ் என்னன்னு கேட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதோட அன்னைக்குன்னு பார்த்து அவங்க தாத்தா, சரி நான் வந்து சொல்கிறேன், அவள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து டியூஷன் மிஸ்ட்டு கேட்குறாங்க, மிஸ் வயனை கூப்பிட்டீங்களா அப்படின்னு. டியூஷன் மிஸ் உடனே, இல்லைப்பா நான் வயனை கூப்பிடவே இல்லையே, வயன் தான் சொல்லிட்டு தானே போனான், நான் வந்து பாட்டி வீட்டுக்கு போகிறேன், ஸோ அதனால் வர முடியாதுன்னு. அப்படியே திருப்பி வயனோட தாத்தா டேவை பார்த்து மறைக்கிறாரு. டேவை அடிக்க வர்றாரு. உடனே இடையில ஜின் வந்துட்டு, நான் தான் வயனை கூப்பிட்டு வர சொன்னேன், அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி இடையில வந்து நிற்கிறான். இந்த உடனே உங்கள் தாத்தா உடனே ஜின்னை பார்த்துட்டு, யார் நீ ஏன் கூப்பிட்டு வர சொன்னாவல? ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கலாம், அதுக்கு தான் கூப்பிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். அவங்க தாத்தா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜின்கிட்ட கேட்குறாரு. ஜின் உடனே, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவள் இல்லாமல் நான் இருக்க முடியாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை எனக்கு தந்துடுங்க, அவள் இல்லாமல் நல்லா இருக்க முடியாது ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து அழுதுட்டுருக்கான். அவங்க தாத்தா ஜின் கன்னத்திலே ஒரு ஸ்லாப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு, இந்த மாதிரி யோசனையோட என் பேத்தியோட பழகிறதா இருந்தால் இனிமேல் பழகாது, அவ்வளோதான் உனக்கு, அவள் இனிமேல் டியூஷன் வரமாட்டா, ஒன்றுத்துக்கும் வரமாட்டான், யாராவது அவளை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தா அவங்க மிரட்டிட்டு போயிடுறாங்க. பசங்க எல்லாமே பயந்துடுறாங்க. பயந்துட்டு அதுக்கப்புறம் யாருமே வயனை பார்க்கவே இல்லை. வயனும் அதுக்கப்புறம் இந்த டியூஷன் போகவே இல்லை. அப்படியே ஒரு 6 இயர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தான் உங்களோட ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போது எப்பவும் போல் பஸ்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்கும் போது ஒரு பையன் காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் அந்த கடைக்கு எப்போவுமே போய் பழக்கம், ஸோ அதனால் போவீங்க. பட் அந்த பையனை எப்போவுமே பார்க்க மாட்டீங்க. இப்போ தான் புதுசாக இருக்கான், யாரடா அது அப்படின்னு உத்து பார்க்கும் போது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் தான். உங்களுக்கு பார்த்தோன்னே அடையாளம் தெரிஞ்சிருச்சு. ஹே ஜின், இங்கே என்ன பண்ணுற? இல்லை வயன், இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஏன் காலேஜ் எதுவும் போகலையா? இல்லை வயன், காலேஜ் போகிறதுக்கு பாஸ் ஆகணும்ல. என்ன நீ பாஸ் ஆகலையா? ஏய் பொய் சொல்லாதடா. இல்லை வயன், நிஜமா நான் பாஸ் ஆகலை, நான் 10th ஃபெயில் வயன், அது உனக்கு தெரியாதா? ஏய் என்னச்சுன்னு சொல்கிற? அதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு, யாராவது நம்பாதவங்க இருப்பாங்க, போய் சொல்லு. வயன் நிஜமா? சரி டென்ஷன் ஆகாது, ஓகே நான் ஒன்று இப்படி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, தயவு செஞ்சு என்னை யாரும் இப்படி பாவமாக பார்க்காதீங்க, எனக்கு சத்தியமாக பிடிக்கல. ஓகே கூப்பிடாத ஜின், நான் தோணுச்சு சொன்னேன். சரி நான் வரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு வயனை வெளியே கிளம்புறா. சின்ன உடனே வயனை பார்த்து, சாரி வயன், உன்னால தான் இப்படி ஆகிட்டேன்னு சொன்னான். நீ ரொம்ப கஷ்டப்படுவ, எனக்கு தெரியும்டி. சாரி, நான் இன்னுமே உன்னை லவ் பண்ணி தண்டிருக்கேன். என்னால் முடியலடி. இன்னுமே நான் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் நீ நல்லா இருந்தால் போதும். அப்படியே அந்த டேஸும் பாஸ் ஆகுது. வயன் அதுக்கப்புறம் அந்த கெஃபேக்கு போகவே இல்லை. எல்லாருமே அவங்க லைஃப்பை அப்படியே லீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜின்க்கு அந்த கஃபேல வேலை பார்க்கும்போது அந்த ஓனரோட பையன் வந்து ஃப்ரெண்டாக கிடைக்கிறான். அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, ஆரம் தான். ஆரமும் ஜின்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆரமோட அப்பா ஒரு மாஃபியா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அண்டர் கிரவுண்ட் மாஃபியானால யாருக்குமே தெரியக்கூடாது, எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு காஃபி ஷாப் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் வயசானனால அதை அவரோட பையனான ஆரம்கிட்ட வந்து தராரு. ஆரமும் அதை பார்த்துக்கிறான். ஆரமுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமாவே ஜின் வந்து இருக்கான். அந்த எனிமீஸ்லாம் ஜின்னை தாண்டி தான் ஆரம்பை தோடணும். அந்த அளவில் ஜின் வந்து ஆரம்பை வந்து அவ்வளோ சேஃபாக பார்த்துட்ருக்கான். இதே மாதிரி ஜின்னோட லைஃப் ஒரு மாதிரி த்ரில்லராகவே போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கும் போது ஜின்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போகுது. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. ஜின்னுக்குன்னு இருக்கிறது அவங்க அம்மா ஒருத்தவங்க மட்டும்தான். ரொம்ப கஷ்டமாகுது. அந்த நேரத்தில் அவங்க அம்மா ஜின்னுக்கு ஒரு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அவனும் ஓகே, வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக ஓகே சொல்லிடுறான். அந்த இடத்துல பொண்ணு பார்க்க போகிறாங்க. மறுநாள் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஐரா தான். ஐரா ஜின்னை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஜின்னும் ஐராவை பார்த்தோன்னே அதை விட ஷாக் ஆகிடான். ஜின்னோடனே ஐராவோட அப்பா பார்த்து, அங்கிள், நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐராமா, அந்த ரூமுக்கு கூட்டு போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஐராவும் ஃப்ரண்ட்டில் போகிறா. அதுக்கு பின்னாடி ஜின் போகிறான், அமைதியாக போகிறான். போயிட்டு ஐரா அந்த ரூம்குள்ளே போயிடறா. ஜின்னும் அந்த ரூம்குள்ளே வந்துட்டு கதவை சாத்திட்டு, ஏய், உனக்கு தெரியாதடி, சத்தியமாக நான் யாரை லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியாதா? நீ ஓன் மண்டையாடி இருக்கியா? என்னடி நினச்சிட்டு இருக்க? ஹலோ மிஸ்டர், எனக்கும் தெரியாது. நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்துல ஓகேவே சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் உங்கள் கேரக்டர் எப்படி, நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். அப்படின்றப்போ நான் எப்படி ஆடு தன்னை வெட்ட போகிறாங்க தெரிஞ்சும் தலையை கொண்டு போய் நீட்டுமா? சொல்லுங்கள். ஏய், என்னாடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன நினச்சிட்டு இருக்க? ஏய், ஒழுங்கு மரியாதையா கீழே போய் எனக்கு இந்த பையனை பிடிக்கல அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். சொன்னோன்னே ஐரா, நான் ஏன் சொல்லணும், நீ போய் சொல்லு உனக்கு பிடிக்காட்டி. அப்போ உனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேவா? என்னால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? சொன்னால் எங்கள் அப்பா சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு. பரவாயில்லையா? உன்னோட சந்தோஷத்துக்காக எங்கள் அப்பாவெலாம் சாவடிக்க முடியாதனால உனக்கு வேணும்னா நீ போய் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. சொன்னோன்னே ஜின் அந்த சைடு, நானும் அதே நிலவில் தான் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ போயிட்டு நான் சொல்ல முடியாது. மிஸ்டர் கிம் சௌஜின், அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐராவும் வெளில வந்துடுறா. ஜின் செம்ம கடுப்பாயிட்டு டேபிள்லே ஒரு குத்திட்டு அவனும் வெளியே வந்துடுறான். அப்படியே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் தட்டையே மாற்றிட்டாங்க. பேச போனவங்க தான், பிடிச்சிருக்கா என்னன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல, தட்டையே மாற்றிட்டாங்க. ஐராக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஜின்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜின் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட இவ்வளோ பேசி பார்க்குறான். அவங்க அம்மா, கொடுத்த வாக்கு மீற முடியாது தம்பி, போ சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜின்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஓகேன்னு சொல்லிட்டு ஜின்னும் அவன் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கான். ஐராவும் அவன் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒன் டே ஜின்னோட அம்மா ஜின்னை கூப்பிடுறாங்க. தம்பி. என்னம்மா? இல்லை, வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். போயிட்டு வாமா. பெண்ணா? இல்லைடா, உனக்கு எடுக்க போகணும். எனக்கு நீயே சேர்த்து எடுத்துருவாமா. இல்லை, பொண்ணு நீயும் ஒரே மாதிரி மேட்சிங்காக போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுன்ற? ஒன்றும் இல்லை, நீ ஐராவை கூட்டிகிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறியா? ஐராவை கூட்டிட்டா? மா, ஏய் போயிட்டு வாடா, இப்போ அதெல்லாம் சாதாரணமாகிடுச்சுல, ஏன்டா போயிட்டு வா. மா, எனக்கு 1008 ஒர்க் இருக்குது, என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏய் என்னடா, போகலாம் போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை அமுச்சு விட்டுறாங்க. அந்த சைடு ஐராவையும் அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. 2 பேரும் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. வந்தோடனே ஐராக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது. அவள் ஜின்னுட்டு கேட்குறா, ஜின் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் கேட்குற மாதிரி கேட்குறா. ஜின்னொடனே, ஏன் கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, போய் நீயே வாங்கி சாப்பிட்டுக்கோ. சி, உன்ட்ட போய் கேட்டேன் பாரு, என்னை செருப்பாலே அடி
அப்படின்னு சொல்லிட்டு ஐராவும் அந்த ஐஸ்கிரீம் ஷாப் போகிறா. ஆக்சுவலி ஜின் எதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அவன் அண்டர் கிரவுண்ட் மாஃபியா இல்லையா, ஸோ அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்திருப்பான். வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அவன் வெளில வரான். வெளில வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வயன் நிற்கிறா. ஜின்னுக்கு வயனை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜின் உடனே வயன்கிட்ட ஓடி போய், வயன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே வயனும், நல்லா இருக்கேன், நீ ஜின் தானே? நான் ஜின் தான். நல்லா இருக்கியா ஜின்? நல்லா இருக்கேன் வயன். என்ன இங்கிட்ட? இல்லை சும்மா வந்தேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வயனை சொல்லிகிட்டு இருக்கா. ஜின் அப்போ தான் யோசிக்கிறான், இதுக்கு மேலே போனால் வயன்ட்டு நம்ம லவ்வை சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி சொல்லாமல் இருந்தோன்னா நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால் ஐராவே மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு வயன்ட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வயன், உனக்கு இந்த விஷயம் எப்படின்னு தெரில, இப்படி இருக்கும், நீ என்னை எப்படி பார்த்தேன்லான்னு தெரில, பட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ உடனே சொல்லணும் அவசியம் இல்லை, எப்போ வேணாலும் சொல்லலாம், பட் நான் கொஞ்சம் படிக்கலை, அதுதான் ப்ராப்ளம், வேறு எதுவும் இல்லை, ஆனால் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்கு பட்டது எல்லாமே சொல்லிடுறான். அங்கே நின்ற வயனுக்கு செம்ம ஷாக் ஆகிட்டு, ஜின் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, ஆஸ் அ ஃப்ரெண்டா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கொஞ்சம் டெவலப் பார்த்தா என்னென்னலாம் தெரியாது, பட் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், பட் நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இது பாசிபிள் ஆகிருக்குமோ என்னமோ தெரில, இப்போது பாசிபிளே கிடையாது, அந்த சிச்சுவேஷனில் நான் நிற்கிறேன், கண்டிப்பாக என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. சொன்னோன்னே அங்கிட்டேருந்து ஜின், ஏன் என்னாச்சு, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா, நான் வந்து சரி பண்ணுறேன், யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் வயன் அப்படின்ற மாதிரி வயனும் ஜின்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா அழகா, மம்மி இங்கே இருக்கியா, வந்துட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பையன் ஹேண்ட்ஸமாக அழகா வரான். அவனும், பாப்பா ஓடாத, மம்மி பாவம், இல்லை பொறுமையாக அப்போ உளுந்துட போகிற பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி வரான். இந்த பொண்ணு டேரெக்டாக ஓடி வந்து வயனை கட்டி பிடிச்சிக்குது. வயனும் அவளை கையில் தூக்கி வச்சுட்டு, இது என் பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே ஜென் தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வயனோட ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. வயன் அவரை கை காட்டி, இது என்னோட ஹஸ்பண்ட், இவர் பேர் சுகா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜின்னும் சுகாவை கை கொடுத்துட்டு, நான் ஜின் வயனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சுகா அவன் தடுமாறதை பார்த்துட்டு, தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே ஜின், இல்லை இல்லை ஒன்று நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐரா வந்து ஓடி வரா. ஓடி வந்துட்டு, ஹே ஒயன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறா. இந்த உடனே வயன் ஐராவை பார்த்து, ஐரா நீ இங்கே தான் இருக்கியா, இவன் கூடயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐராக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, வயனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, நானும் ஜின்னும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நான் ஜின்னோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னதோட வயனுக்கு ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஏன்னா அந்த பையன் அப்போ தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றப்போ ஷாக்கிங்காகவும் இருக்குது அண்ட் ஹாப்பியாகவும் இருக்குது. சரி, நம்ம லவ் பண்ண பையனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய போது, அதுவும் நமக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு அப்படின்றப்போ நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஹாப்பியாகவே இருக்குது. ஜின்னிட்ட வயன் கேட்குறா, டே உனக்கு பத்திரிக்கை வச்சானா, நீ டேவோட மேரேஜ்க்கு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டோடனே ஜின் ஒன்னே, அவள் மேரேஜ்க்கு நான் வராமல் எப்படி, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐராம சொல்கிறா. ஓகே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயனும் கிளம்பிடுறா. வயன் அங்கிட்டு போனாலோ இல்லையோ ஜின்னு உட்காந்து செம்மையாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அழுக ஆரம்பித்தோடனே ஐராக்கு எப்படி ஜின்னை வந்து சமாதானப்படுத்தினேன்னு தெரில. ஜின் வந்து அப்படியே கீழே உட்காந்து அழுதுருப்பாரு. ஐராவும் கீழே உட்காந்துட்டு அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணி அவரை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறா. அவரும் கொஞ்சம் நேரத்தில் அவரோட அழுகையெல்லாம் நிப்பாட்டிட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும். ஐராவை இறக்கி விட்டுட்டு அவரும் எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. கொஞ்ச நாள் அவர் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கார். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டேவோட மேரேஜ் வரும். டேக்கும் தாராக்கும் தாங்க மேரேஜ். டே தாராவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாரு.
உங்கள் குரூப்லே வண்டர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் அப்படின்னா காரா டே அவங்களோட மேரேஜ் லைஃப் தான். லவ் பண்ணதுலே அவங்களோட லவ் மட்டும்தான் சக்ஸஸில் போய் முடிஞ்சிருக்கு. சின்ன வயசுலேருந்தே நம்ம கூடவே இருந்தவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பினஸ். அப்படியே டேவோட மேரேஜும் முடியுது. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் ஜின்க்கும் ஐராக்கும் மேரேஜ் ஆகுது. அந்த டைமில் ஒயினும் வரா. ஒயினை பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சைடு சேடாகவும் இருக்குது. அதோட ஹாப்பியாக ஜின்க்கும் ஐராக்கும் மேரேஜ் நடந்து முடிக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. இருக்கும்போது 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுப்பாங்க. இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஏன்னா அவர் மட்டும்தான் இன்னும் ஒண்டிக்கட்டியாகவே இருக்காரு. அவருக்கும் எந்த பொண்ணுமே ஓகேவே சொல்ல மாட்டேது. ஏன்னா அவர் லவ் பண்ணாத பொண்ணே கிடையாது. அந்தளவில் தேடி தேடி மனுஷன் எல்லாத்துட்டையும் ஃப்ளாட் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு தெரியவார். பட் அவருக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகலை. சாரி எந்த பொண்ணுக்குமே அவர் செட் ஆகலை. ஸோ 1 வீக்லேயே பிரேக்கப்னு போயிடுவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஜிமின் மட்டும் தனியாகவே இருப்பார். அதனால் ஜிமினை மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே ஜாலியாக. இது மாதிரி சொல்லி ஜின் அவரோட ஸ்டோரியை முடிக்கிறாரு. ஐரா பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா அவர் பொண்ணு நைரா. டேடி, உனக்கும் மம்மிக்கும் தான் எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குமே, இப்போ எப்படி 2 பேரும் லவ்லி டவ்லி கப்பிள்ஸ் ஆனீங்க? நாங்கள் எப்போ அப்படி ஆனோம்? நீ வந்து பார்த்த, நாங்கள் எப்போவுமே ஃபைட்டிங் கப்பிள்ஸ் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐரா சொல்கிறா. சொன்னோடனே நைரா ஒன்று, இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. என்னடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கேட்குறா. கேட்ட உடனே நைரா உடனே, நீங்கள் ஏன் முன்னாடி சண்டை போட்டுட்டு அங்கிட்டு போய் கொஞ்சல்ஸ் தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு வா. சொன்னோடனே டீ என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஐரா நைராவை அடிக்கலான்னு வருவா. நைரா உடனே ஜின் பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு, டேடி பாத்தியான்னு அவளை என்னை அடிக்க வரா, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சொன்னோடனே ஜின், விட்ரி குழந்தை மாதிரியா பேசுகிறா ஜின், எப்படி பேசுகிறா பார்த்தியா, பா பொண்ணு மாதிரியே இருக்கா ஜின், கன்றாவி கருமம் எப்படி பேசுகிறா பாரு. ஷீ சரி விடு, அவ்வளோ வளர்றா, அவளுக்கு எல்லாம் தெரியும்ல. நைரா இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது எங்கே ஐரா வந்து அடிச்சப்பாலோ என்னமோன்ற பயத்தில் நைரா அவர் ரூம்க்கு ஓடி போய் கதை சாத்திக்கிறா. கிட்டோ ஐரா வந்து நைராவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினோடனே சின்ன ஐரா கையை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு சின் இதனால தான் தேவையில்லாமல் பேசுகிறா, பார்த்தியா என்ன எத்தனை தடவை பார்த்தான்னு தெரியல, ஏன் ஜின் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கேட்குறா. கேட்டோடனே ஜின், நான் உன்ட்ட தானடி பண்ணேன், வேறு யார்கிட்ட போய் பண்ணேனா, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத ஜின், கதவு வேறு திறந்துருக்கு ஜின், ஏன் ஜின் இப்படி பண்ணுற, விடு ஜின். ஐரா என்ன பாரு, உனக்கு பொசசிவ் ஆகலையா நான் அவளை பற்றி பேசும்போது? ஆகுது தான், அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? அப்போது சொல்லு, சொன்னால் தான் எனக்கு தெரியும், சண்டை போடு, அப்போ தான் எனக்கு தெரியும். இல்லை எனக்கு தெரியும், உனக்கு எப்போவுமே அவள் தான் ஃபஸ்ட், அவள் தாண்டி தான் நாங்கள் எல்லாருமே எனக்கு தெரியும். ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் லவ் உன்னால் எப்போவுமே மறக்க முடியாது. ஏய் பக்கு பொண்டாட்டி, அவளை எனக்கு பிடிக்கும் தான், அவள் என்னோட மெமரிஸ், அவ்வளோதான். நீ தாண்டி என்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே நீ தானடி, அப்புறம் என்ன? இல்லை இருந்தாலும் அவளை பற்றி பேசும்போது கஷ்டமாக இருக்குது. நீ எனக்குன்னு வந்த தேவதை, என்னோட தேவதை, ஓகே? எப்போவுமே ஃபீல் பண்ணாது, உனக்கு நான் மட்டும்தான், எனக்கு நீ மட்டும்தான். இவங்க 2 பேரும் இப்படியே பேசிகிட்டே இருக்கும் போதே என்னோட பொண்ணு நைரா அப்போதான் உள்ள வரா. மம்மி மாமா அத்தையெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரா. இவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அவள் கண்ணை முடிக்கிறா. இங்கேயும் கொஞ்சம் போதும் வாங்க, கன்றாவி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போயிடுறா. அவள் அப்படியே போனதுக்கப்புறம் ஜின்னை போட்டு ஐரா அடிக்கிறா. பாரு போச்சு இதை வச்சு கலாய்க்க போகிறான், எனக்கு தெரியும், இப்படியே பண்ணுற நீ, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே தான் வேலை ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஜின் ஒன்னே ஐராவை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அந்த கிஸ் அப்படியே போகுது. நேரம் கழிச்சு ஐராக்கு தான் ஞாபகம் வருது, மாமா அத்தை அப்படின்னு சொன்னதெல்லாம். ஜின்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எருமை போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்போ தான் வெளில வராங்க. ஃபஸ்ட்டு ஐரா தான் வெளில வரா. ஐரா வந்தோடனே ஐராவை ஜிமின் பார்த்துட்டு, என்ன ஐரா என்ன நடக்குது, வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன கொஞ்சல்ஸா? யார் சொன்னா உனக்கு கொஞ்சல்ஸ்னு? நாங்கள் தான் சிபிசிஐடி வச்சுருக்கோமே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நைராவை பார்க்குறான். நைரா உடனே ஐராவை பார்த்து பயந்து ஜிமின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏய் சும்மா சொன்னி பாக வண்டியவ, அவளை அவனை சொல்ல, சும்மா நானும் தான் கேட்டேன். சரி எங்கே அவன் இங்கே வரான் தான்
ஜின்னும் வெளில வராரு. வெளில வந்துட்டு, நான் மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டேவும் வந்து ஹக் பண்ணிக்கிறான். அவங்க 3 பேரும் ஒரு சைடு ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு தாராவும் ஐராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். வயன் எப்போவுமே அவங்க கூட இருப்பா. வயனை அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது மிஸ் பண்ண ஆரம்பித்தோடனே என்ன நினச்சாங்கன்னு தெரியல. வயனுக்கு டக்குன்னு கால் பண்ணுறா தாரா. கால் பண்ணி வயன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. வயன் உடனே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸ் சொல்கிறா. அங்கே தானா? அங்கே தான் ஜின்னோட வீடு இருக்குது, நீ வரியா ஜின் வீட்டுக்கு, நாங்கள் எல்லாமே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வயனுக்கும் ஹாப்பி ஆயிடுது. வயனும் அங்கே வந்து சேர்றா. சேர்ந்தோடனே வயன் ஜின்னை பார்க்குறான். ஜின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஜின்னுக்கு நைரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேற இருக்கா. அது தெரிஞ்சோடனே வயனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதே மாதிரி அவளும் தாரா ஐரா எல்லாத்து கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கா. ஷுகாவும் பசங்களோட பசங்களா சேர்ந்துட்டான். அதே மாதிரி இவங்களோட பசங்க இருப்பாங்க. அவங்க எல்லாமே நைராவோட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க எல்லாருமே. டேவோட பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் யுவன். யுவனுக்கு நைராவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடும். யுவன் நைராவை ரொம்ப அழகாக பார்த்துப்பான். அப்படி பார்க்குறத ஜின்னும் டேயும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேருக்குமே புரிஞ்சிருது. ஜின்னொன்னே யுவனை கூப்பிட்டு, யுவன் என்ன பண்ணுற சரி கேட்குறான். பின்னாடி டேவும் வந்துட்டு தலையில் தட்டி, இந்த வயசில் உனக்கு என்னடா வயல, என்ன அடிக்கிற அம்மாட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு டேவை யுவன் மிரட்டுறான். டே உடனே ஏய் நான் மிரட்டுறியா, இப்போ நீ பண்ணதை உங்கள் மாட்ட சொல்லவாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே அங்கே நான் என்ன பண்ணேன் என்னடா யான்னு சொல்கிற, ஐயோ உனக்குலாம் என்ன மரியாதை, அப்படி தான் ஏன் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னுக்கு செம்ம சிரிப்பாக வருது. ஜின் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். டேய் ஜின்னு சிரிக்காது, அடிச்சிருவான். இவன்லாம் என்ன ஓயான்னு பேசுகிறான், எல்லாத்தையும் என் பொண்டாட்டி காரிய சொல்லணும் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து தாரா அடியே தாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உள்ளே போகிறான். மாம்சு எங்கள் அப்பா எப்போவுமே இப்படி தான், அவரை கண்டுக்காது, நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜின்னொன்னே எனக்கு தெரியும் உங்கள் அப்பா இப்படி தான், எனக்கு அவனை 3 வயசுலேருந்து தெரியும். ஐயோ போதும் ஸ்டாப் பண்ணுங்க, உங்கள் ஸ்டோரியை கேட்டு எனக்கு அழுத்து போச்சு ப்ளீஸ். மாம்ஸ் எனக்கு ஒன்று சொல்கிறியா? என்னடா? இல்லை மாம்ஸ், உனக்கு ஏன் உன் பொண்ணுக்கு நைரான்னு பேர் வைக்கணும்னு தோணுச்சு? அது ஒன்றும் இல்லை ஐரா நைரா, அதனால. மாம்ஸ் போய் மட்டும் சொல்லாத, எனக்கு உண்மை தெரியும். என்னடா என்ன உண்மை தெரியும்? ஜிமின் மாமா எல்லாம் சொல்லிட்டாரு. என்னது? என்ன சொன்னான்? உனக்கு வயனாண்டி ரொம்ப பிடிக்கும் தானே? எது யாரா சொன்னா? எங்கள் அப்பாவும் ஜிமின் மாமாவும் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேனே. நீ வயன் ஞாபகமாக தானே நைராக்கு நேம் வச்ச? இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போது ஜிமின் அப்படியே ஜாயின் பண்ணுறாரு. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாம்சு, நைராக்கு எப்படி நைரான்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டுட்ருக்கேன். டே ஓட்டவாயி, நான் உன்கிட்ட சொன்னதை அவன்கிட்ட சொல்லிட்டியா? போச்சு கற்று போகிறான். ஜிமினா என்னடா சொல்லி வச்சுருக்க? உண்மையை தான்டா சொல்லியிருக்கேன். நீ வயனோட நேமை திருப்பி போட்டு பின்னாடி ரா சேர்த்துக்கிட்டா எங்களுக்கெலாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த விஷயம் ஐராக்கு தெரியுமா? ஜிமின் ஒன்னே சொன்னதே அவள் தானே, அவளுக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னோடனே ஜினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா ஐரா இது வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சிட்ட கேட்கவே இல்லை. ஜிமின் ஒன்னே யுவன் சைடு திரும்பி, யுவன் என்னாச்சு, உங்கள் அப்பா அங்கே வந்து கத்திட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை மாம்சு, எனக்கு ஐராவை பிடிச்சிருக்கு, நான் பார்த்துட்டு இருந்தேன், அதை வந்து ஜின் மாமா பார்த்துட்டாரு, என்னை கேட்டுட்டு இருந்தாரு, அதை எங்கள் அப்பா வந்து கேட்டார். அடப்பாவி, நீயும் இந்த வயசுலேருந்தே ஆரம்பிச்சிட்டியா? ஆனால் நீ கொஞ்சம் லேட்டு தான், உன் மாமனார் கொஞ்சம் முன்னாடியே. பட் நீயாவது பிடிச்சிக்கோ ப்ரோ, மாமனார் மாதிரி இல்லாமல் போய் சொல்லு, அப்போ தான் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொன்னோடனே யுவன் ஜிமினை பார்த்து, மாமா நான் உன்னை வார்த்தைக்கு 300 தடவை மாமான்னு கூப்பிட்றதுனால நீ அதே வேலையை பார்க்குற பற்றியா மாமா? மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு மாமா. சரி ஜின் மாமா வரேன், நான் போய் உன் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு வரேன், அப்புறம் வந்து உன்ட்ட பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் உள்ளே ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஜின்னை பார்த்து, ஜின் ஐரா ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுறா, நீ வந்து வயன் இன்னும் மறக்கலன்னு நினச்சிட்ருக்கா, ப்ளீஸ் கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லு, உனக்கு அவள் தான் முக்கியம் அப்படின்னு, சரியா? வயனுக்காக ஐராவை எப்போவுமே கஷ்டப்படுத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போயிடுறான்.
ஜின்க்கு ஜிமின் இப்படி சொன்னோடனே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. எல்லாருமே நைட் நேரத்தில் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோடனே ஜின் நைராவை பார்த்து, நைரா சாப்பிட்டல, ரூமுக்கு போய் தூங்கு அப்படின்றான். நைராவும் எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறா. இங்கே ஜின்னும் ஐராவை கூப்பிட்டு, ஐரா இங்கே பக்கத்தில் உட்காரேன். என்னாச்சு ஜின் உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் மடியில் படுத்துக்குவாடி. படுத்துக்கோ ஜின், இதெல்லாம் கேட்பாங்களா? ஜின் உடனே அழ ஆரம்பிக்கிறாரு. ஐரா உடனே, ஜின் ஏன் ஜின் அழுகுற? ஜின் என்னாச்சு ஜின்? ஜின் அஞ்சலி கூப்பிட்றாங்க. ஜின் உடனே ஐரா ஃபேஸை பார்த்து படுத்துட்டு, ஐரா சாரிடி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. ஜின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜின், யார் உன்னை என்ன சொன்னா சொல்லு. அந்த ஜிமின் தானே, எனக்கு தெரியும் ஜிமின் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பான்னு. அவனை தப்பு சொல்லாத. அவன் சொல்லாட்டி எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. சத்தியமாக சொல்கிறேன்டி, என் மனசில் இப்போ ஒயன் இல்லை. நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் எனக்கு வேணும். உன்னை விட பெட்டரான பர்சன் இந்த லைஃப்பில் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஜின் நீ என்னை மட்டும் தான் லவ் பண்ணுற எனக்கு தெரியும் ஜின். ஏன் இப்படி பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃபீல் பண்ணல. எனக்கு தெரியும், நான் நைரா பேரே அதனால தான் வச்சேன். நான் என்னை நினச்ச இடத்துல உன்னை நினைக்காம விட்டுட்டேன்டி, என்னை மன்னிச்சிரு. ஆனால் நீ எனக்காக மட்டுமே இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கு. நான் வேஸ்டடி, உனக்கு நான் வருத்தே இல்லைடி. ஜென் அப்படிலாம் பேசாத ஜென், உனக்கே தெரியும்ல நான் ஒரு சைக்கோபாத். என்ன உன்னை தவிர வேறு யாராலையும் மேனேஜ் பண்ண முடியாது. அது என்னமோ உண்மைதான். டேய் என்னடா கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்னு சொன்னால் ஓவராக பேசுகிற? ஏய் நீ உண்மையை சொன்னடி, அதனால தான் ஒத்துக்கிட்டேன். இப்போ மூஞ்சி பாரு. ஏ கண்ணம்மா, கண்ணம்மா இங்கே பாரு, என்னை பாரு. ஐராவும் அவனை பார்க்குறா. பார்த்தோன்னே சின்ன ஐராவை பார்த்து கண்ணடிக்கிறான். ஐராக்கு ரொம்ப ஷை ஆயிடுது. ஐரா அப்படியே தலையை கீழே குனிஞ்சுக்கிறா. இதோட இந்த ஸ்டோரி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. இந்த ஸ்டோரி என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலி பாஸ்ட்டை நினச்சி நம்மளோட ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் எப்போவுமே கஷ்டப்படுத்தவே கூடாது. என்னதான் அந்த இடத்துல ஐரா இல்லை நான் உன்னால் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொன்னாலும் அவள் அந்த இடத்துல கஷ்டப்பட்டிருக்கா. பாஸ்ட்ன்றது நமக்கு எப்போவுமே ஒரு மெமரிஸ் தான். அந்த மெமரிஸை நினச்சி நம்மளோட ஃப்யூச்சரை எப்போவுமே நம்ம அழிச்சிக்கவே கூடாது. குட் மெமரிஸ் நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் உங்கள் லைஃப் ஃபுல்லாக பேட் மெமரிஸாகவே இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு போகிறத தவிர வேறு வழியே இல்லை. ஓகே, ரொம்ப போட்டு அறுன்னு அறுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு பர்பிள் ஹார்ட் மட்டும் போடுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் சொன்னதுக்காக போன தடவை வந்து பர்பிள் ஹார்ட் போட்டிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவைக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேடா, போட்டியில் இழுத்துட்ருக்கேன்னு கூட தெரியுது. பை ரிசர்ச்சர்ஸ்.